கோவை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக நம்ம தேடி போகக்கூடிய ஒரு இடம் தான் வந்துட்டு கோவில், கடவுள் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுவாவி சுப்பிரமணியர் கோவில், பெரிய தடாகம் பகுதியில் இருக்கக்கூடிய அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்தில் தான் ஸ்ரீ அகத்தியர் ஆசிரமம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய காட்டு சுவாமிகளுடைய ஜீவ சமாதியில் 5ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா தான் இன்றைக்கி இங்கே நடந்துட்டுருக்குங்க. ஸோ இதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறாங்க, இங்கே என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு, எந்த மாதிரியான பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 மூலிகைகள் மற்றும் சங்காபிஷேகமும் வந்துட்டு இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்காக நிறைய பக்த கோடிகள் பல இடங்கள்லேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ இந்த பூஜையில் கலந்துக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத வாங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செபத்தையே செய்வதற்கு சீவன் வேணும், செபம் செய்ய திருச்சித்தம் தேட வேணும். பவத்தையே ஒழிப்பதற்கு தண்ணீர் வேணும், பரமபதம் அடைவதற்கு தபசு வேணும். அவத்தமாய் பலதானம் பண்ண வேண்டாம், 6 குளம் தனில் மூழ்கி கலைய வேண்டாம். சிவன் பேரில் ஆணை இது சொல்லிவிட்டேன், தீட்சை பெற சிவன் பாதம் பெரிசிப்பாயே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. தெரிசிப்பாய் புலத்தியனே நன்றாய் கேளு, செப்பினதோர் நூல்களெல்லாம் தள்ளி போட்டு, அறுதியாயோர் வழு மெய்ஞான பாதை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்வே. பரிசிப்பாய் ஞான மொழி கையில் கொண்டு, பரபிரம்மம் ஒன்றையே நாடிக்கண்டு, பரிசிப்பாய் நினைத்தவரா மார்க்கம் தேடி, வணங்கும் அந்த மறை புகுந்து வாழுவாயே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. வணங்கிய செகசோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில், குணமான மனிதரையும் படைத்த பின்பு, குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து, பணமான சமுசாரம் ஒன்றில்லாமல் பரதேசி போலிருந்து தவத்தை காட்டி, தனமான சித்தர்களை இருத்தி போட்டு, தவம் செய்த பெரியோரை அண்டுவாயே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய.
அண்டாமல் இருப்பதென்ன என்று கேட்டால் ஐயையோ சிவன் பார்த்து அகஸ்தியாவென்றும் ஒன்றான மார்க்கமதை விரித்து காட்டி உலகமதில் இந்நூலை விரிக்கச் செய்து தண்டாமல் பொதியமா மலையில் என்னை தாபித்து தயங்காமல் இருக்கச் சொல்லி ஒன்றான பரபிரம்மம் சொன்னார் ஓகோகோ புலத்தியனே உரைத்திட்டேனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. உரைத்திட்டேன் என்று சொல்லி சித்தரெல்லாம் ஒட்டாரமாக என்னை கோபித்தார்கள். மறைத்திட்ட பெரியோரும் உலகத்தோரும் மயங்குவார் வேறொன்றும் தெரியாமல்தான் பிரித்திட்டே உரைத்த இந்த நூலைத்தானும் மேன்மை என்று அறியாமல் கிழிக்க பார்ப்பார். அறிந்திட்டேன் புலத்தியனே சமயம் பார்த்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அறிவிப்பாய். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. அறியாத காரியங்கள் அனைத்தும் கேளு, ஆசை முறைத்தான் அடக்கி அறிவோடேனே. பொரியகந்தை தான் அடக்கி பொசிப்பொடுக்கி பூரணத்து ஞானமதை பிரசங்கித்து சரியாக ஆத்துமத்தின் கசட்டை தீர்க்கும் சத்குருவை தேடிப் போய் சரணம் செய்தால் ஹரிபாதம் காண்பிப்பார் அநேகருண்டு. அம்புவியில் அவர்களை நீ தேடுவாயே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. தேடுவாய் புலத்தியனே நன்றாய் கேளு, தீக்கிடங்கை தேடாதே தெளியச் சொன்னே. பாடுவார் 18 புராணத்தோடு பாரதமும் பகட்டாக பாடிவிட்டார். நாடுதனில் உலகோர்கள் பிழைக்க வேண்டி நவநீதம் போலவுமே சொன்னாரப்பா. ஓடுவாய் வாலை பதம் பூசை செய்து உத்தமனை கண்ணீரா கழுவாயே.
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய கழுவி ஆத்துமத்தை படிகம் செய்ய கருவிகளை தட்சணையாய் வைத்துக் கொண்டு மெழுகுவாய் இருதயத்தை கண்ணீராலே பெழுகின பின் தெய்வத்தின் பக்தி வைத்து தொழுகுவாய் தவ ஞான தீபம் ஏத்தி தொத்தரிப்பாய் சகல நன்மை சொரூபம் காண்பாய் முழுகுவாய் சிறு பொய்கை குள்ளே நீயும் மூர்த்தி பரனருகே முச்சுடராய்த்தானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய முச்சுடரும் ஒன்றாம் மும்மூர்த்தி அல்லால் மூவருமே ஆளுருவம் ஒன்றேயாகும் அச்சுதனார் இவர்களுமே ஆண் பெண் அல்ல அரணுமல்ல லிங்கம் அல்ல அநாதியான சச்சிதானந்தனையே வணக்கம் செய்து சர்க்குருவை தரிசித்து சரணம் பண்ணி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா அப்பா எண்ணில்லா முக்தி வழி ஓடுவாயே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய ஓடுகின்ற வகைகளெல்லாம் உரைத்து போட்டேன் உலகுதனில் மார்க்கமெல்லாம் உவந்து சொன்னேன் தேடுகின்ற புராணமதின் கருத்து சொன்னேன் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அறியச் சொன்னேன் ஆடுகின்ற தீர்த்தமெல்லாம் அசத்தவென்றேன் அஞ்ஞானம் பண்ணுவது அகந்த என்றேன் பாடுகின்ற என் நூலில் வெளியாய்த் தோற்றும் பார்த்து நீ காமப்பால் அறிந்திடாயே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமः ஓம் நம சிவாய
காமப்பால் எட்டாகி இரண்டுமான காணற்பால் அறிந்து கொள்ளு சித்தனாவாய். நாமப்பா நந்தி குரு சூனை தன்னில் நாட்டினும் இந்து நீலை பற்றிக் கொண்டு சோமப்பாலுண்டு எட்டில் சார்ந்த சூட்சம் சொல்லார்கள் நாதாக்கள் சுயம்பாய்த்தானும் ஏமப்பா எட்டறிந்து அதனுள் மேவி இயல்பாக திரிகோண இருந்திட்டேனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. இருந்திட்ட சூட்சம் ஹரிதாரம் வாரம் ஏழேழும் ஏழதீரே மனம்தான் சொக்கி இருந்திட்டேன் மேல் மூல கணேசன் மூலம் இரண்டுக்கும் எட்டாத அறிவின் மூலம் தெரிந்திட்டோம் மெஞ்ஞான தீபமான சிவக்கொழுந்தாம் அறிவாக அதனுள் சென்று இருந்திட்ட உள்மூலம் ஆதி சூட்சம் இருதயத்தில் அறிந்தறிவாய் ஓதுவோதே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓதுவதுக்கறிவு குரு நாமே சொன்னோம் குற்றமொழி நான் சொன்ன தண்டகத்தில் ஓதுதற்கு சித்தித்த பொருளைச் சொல்லி உற்பணமாய் மெய்ஞான கிரிகை சொன்னோம். பாதுதர்க்கம் செய்து மூனை மாயை மூட்டும் மாயதனை தவிர்ப்பதற்கு வகையும் சொன்னேன். பாதகற்கு கிட்டாது பயனை காணான் பத்தி வைத்து விட்ட குறை பார்த்து தேரே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. பார்க்கையிலே அறிவு குரு தன்னை பாரு பட்சணியில் நாம் சொன்ன கருவை பாரு. இயற்கையிலே அறிந்து கொள்ள தப்பே இல்லை ஈசனுமே நீயாவாய் மேலும் கேளு. மார்க்கமது அம்மாளுக்கு உகந்த பிள்ளை மாசற்ற நாதாக்கள் உன்னை மெச்ச சேர்க்கையிலே சேர்ந்து குரு பாதத்துள்ளே
சேர்ந்து நவக்கோடி சித்தும் ஆடலாமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஆடலாம் நினைத்தபடி சித்தியாகும் ஆதிசிவ சக்தி குரு அமைப்பு தோணும். நாடெல்லாம் வணங்கு மெய்ஞானியாவாய், நாதாந்த வேதாந்தம் எல்லாம் சித்தி. காடெல்லாம் திரிந்தலைந்து வீணே சும்மா, கருக்குழி வீழாதே மாளாதே ஐயா. தேடாது தேட்டதுதான் ஞானத்தேட்டு, செப்பினும் முற்ற மொழி அறிந்து கொள்ளே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः. பூரணமாய் மும்மூர்த்தி தந்தவாரும், பூமி என்றும் திகிரி என்றும் படைத்தவாரும், காரணமாய் தேவியருள் நிறைந்தவாரும், கற்பமுண்டு ரிஷிகள் சித்தர் சாகாவாரும், வாரணமாம் பறவையோடு நாற்கால் ஜென்மம், மானிடர்கள் கூறுகின்ற குலத்தின் வாரும், பாரணமாய் நாள் வேதம் வந்தவாரும், பகருதற்கு கணேசனோட பாதம் காப்பே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. பாரப்பா பூரணத்தில் மனதையொட்டி, பரபிரம்மநாதமதை சிவத்தில் சேர்த்து, தேரப்பா சக்தியையும் சாம்பலாக்கி, சிவ சிவாவென்று பொருள் கைக்குள்ளாக்கி, போரப்பா நால் வேத மயக்கத்தோடு, பூமியிலே மானிடரை மோசமாக்கி, வேறப்பா சித்தர்களும் பூரணத்தை வேடிக்கை போல் கட்டி விடுத்தார்தானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய.
வைத்தார்கள் சித்தர் 18 பேரும். வெவ்வேறாய் நூல் சொன்னார் ஆனந்தம் கோடி. கொடுத்தானே குங்கணவன் ஞானம் தன்னை, குறிபோலே 200 குறுக்கிச் சொன்னான். எடுப்பாய் நாம் பஞ்சகாவியத்தில் சொன்னோம், என் சொல்வேன் அதன் பெருமை சொல்ல போமோ. கடுப்பாக பல நூலை ஊன்றிப் பார்க்க கடுமையாய் கட்டிவிட்டான் கலங்கத்தானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. கட்டினான் என் சிஷ்யன் சுந்தரன் தான், கலைஞானம் பார்த்திருந்தும் வெளியதாக. கொட்டினான் பல நூலை பாடி போட்டான், குறிப்பறிந்து மச்சமுனி வெளியாய் சொன்னான். கட்டியதோ கோரக்கன் சொன்ன நூலோ, கஞ்சாவின் மயக்கத்தால் கபடில்லாமல். எட்டினான் தேரையனும் சொன்னான் ஞானம், 8 திட்டமதாய் இயம்பினானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. இயம்பினான் வஸ்து நீலை அறிந்து முன்னம், என்னுடைய சுந்தரனும் சொல்லவில்லை. நயம் பெறவே நந்தீசர் கபடில்லாமல், ஞானமது கோடி சொன்னான் நன்மையாக. சுயம்பாக போகருந்தான் சுருக்கிச் சொன்னார், சுகமாக 18 பேர் சித்தர் சொன்னார். பயம்புடைய பாம்பாட்டி சித்தருந்தான், 18 பேர்களுக்கு மேலாமாச்சே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஆச்சப்பா புலத்தியரே நந்த. வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தடாகம் பகுதியில் இருக்கக்கூடிய அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு அடிவாரத்தில் தான் ஸ்ரீ அகத்தியர் ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் வந்துட்டு தவத்திரு காட்டு சுவாமிகளுடைய சமாதியில் 5ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா இன்றைக்கி வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. இதை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, மூலிகை யாகம் வந்து நடைபெற்றது, 108 சங்காபிஷேகமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் வந்து வழி நடத்திட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தவத்திரு குமாரசுவாமி அவர்கள் தான். இப்போ நம்ம அவர்கிட்ட தான் பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹரி ஓம். ஓம் அகத்தீஸ்வராய நமஹ. கோவை மாநகருக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் பெரியதடாகம் என்னும் கிராமத்தில் அனுபாவி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் அகஸ்தியர் ஆசிரமத்தில் தவத்திரு காட்டுசுவாமி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. சாதுக்கள், குருமகா சன்னிதானங்கள், அகஸ்தியர் ஆசிரமத்தின் பக்தகோடி பெருமக்கள், அது மட்டுமில்லாமல் பாம்பே, பெங்களூர், மலேசியாவினுடைய பக்தர்களெல்லாம் வருகை தந்து குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தவத்திரு காட்டுசுவாமி அவர்கள் அகஸ்திய பெருமானுக்கு 85 ஆண்டுகளுக்கு மேலாக பூஜை செய்து 11/9/2017 அன்று ஜீவ ஐக்கிய நிலை பரணி நட்சத்திரத்தில் சஷ்டி திதியில் அதிகாலை 6:20 சமாதி அடைந்தார்கள். அவர்களுடைய குரு பூஜை வருடம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. பக்தர்கள் அனைவரும் பொருளுதவியும் நிதியுதவியும் வழங்கி வருகிறார்கள். எல்லா வளன்களையும் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டுகின்றோம். நம்மளுடைய பக்தர்கள் சீடர்கள் ஸ்ரீகள் பரிபூர்ண ஒத்துழைப்போடு அகஸ்தியர் ஆசிரமம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாதம் மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை பௌர்ணமி வேள்வியாகவும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நம்மளுடைய மலேசியாவிலிருந்து கும்பமுனி அகஸ்தியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயப்பிரகாஷ் சக்தியம்மா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். திரு கோமதி சூர்யா அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். நம்மளுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கும் மலேசியா பக்தர்கள் நிறைய நிதியுதவிகள் வழங்கி வருகிறார்கள். சாந்தானந்த சுவாமியினுடைய சீடர்கள், அமிர்தானந்தமயனுடைய சீடர்கள் மற்றும் வீரையா செல்வி குடும்பத்தார் அவர்களும், தேவதத்தன் ரஜினி குடும்பத்தார் அவர்களும், சுப்பையா புஷ்பவள்ளி குடும்பத்தார், சுப்பையா தெய்வானை மலேசியா குடும்பத்தார் அவர்களும் நம்ம அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு நிதியுதவி வழங்கி வருகிறார்கள். நம்மளுடைய குமார் குடும்பத்தார், ராஜா குடும்பத்தார், சிவா குடும்பத்தார், ஸ்ரீராம் குடும்பத்தார், முரளி குடும்பத்தார், நிறைய பக்தர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்து வருகிறார்கள். நம்மளுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்து இந்த விழாவு சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவோம். ஓம் அகத்தீஸ்வராய நமஹ. அகத்தியர் ஆசிரமத்திலே ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை விழா, தவத்திரு காட்டுசாமியினுடைய குரு பூஜை விழா இந்த ஆண்டு 5வது குரு பூஜையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளிலே நமது ஆசிரமத்திற்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் தவத்திரு காட்டுசாமிகள் அவர்களுடைய குரு பூஜையினை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். அனைத்து பக்தர்களும் நமது ஆசிரமத்திற்கு மிகச்சிறப்பாக அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி மிகச்சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி வருகின்றோம். அதுபோக அனைத்து நண்பர்களும் பொருளுதவி நிதியுதவி அனைத்தும் அன்னதானம் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு வருடம் நடைபெற்று வருகிறது. ஆசிரமத்திலே தினசரி அன்னதானம் மதிய வேளை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்காக அன்னதானத்திற்கு என்று அரிசி மூட்டைகளை தாராளமாக நன்கொடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்திலே அகத்தியரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுகின்றோம். பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை மாலை 4 மணிக்கு துவங்கி 9 மணி வரை 108 மூலிகைகளை கொண்டு யாகமும் 108 சங்கு அபிஷேகமும் கோமடி சங்கினால் பால் அபிஷேகமும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 200-250 அன்பர்கள் வருகை புரிந்து அகத்தியனுடைய பரிபூர்ண அருணை பெற்று செல்கிறார்கள். இங்கே வருகை புரியும் பக்தர்கள் அனைவருக்கும் அவரவர்களது பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப அகத்திய பெருமான் அனைத்து ஆசிகளையும் வழங்கி நிறைவேற்றி அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வருகிறார். இங்கு வருகை புரியும் நிறைய பக்தர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அளவு இந்த ஆசிரமத்தில் மிகச்சிறப்பாக பூஜைகளும் நமது தவத்திரு குமார காட்டுசுவாமிகள் அவர்களுடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் அனைவருமே இந்த ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தது
நாங்கள் அனைவரும் இங்கு சீடர்களாக இருக்க மிகுந்த பாக்கியம் செய்திருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி அனைவரின் சார்பாக எங்களது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹரியோம் ஹரியோம் ஹரியோம். வந்திருக்கும் அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் வருக வருக என்று முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடம் இங்கு பூஜை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. குரு பூஜை அனைவரும் வந்து கொண்டே இருக்கிறோம். குமாரசுவாமிகள் அனைவரையும் அரவணைத்து அழைத்து செல்கிறார். சகல சாதுக்களையும் அரவணைத்து இங்கு வர வைத்து எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கி தருகிறார். நாங்களாக போய் தேடி ஒரு சாதுவையே கூப்பிட்டு நம்மளால் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அதனால் ஒவ்வொரு குரு பூஜைக்கும் அவரே எல்லா சாதுக்களையும் இங்கே கூப்பிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தராரு. நிறைய சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்ய வைக்கிறாரு. நிறைய சிவனடியார்களுக்கு துணிகளை கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட சிஷ்யர்களாக இங்கே வந்து நிறைய பேர் பணிபுரிகிறாங்க. ஒருத்தரும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ இல்லை ஒரு முகசுளிப்போ இல்லாமல் அனைவரும் ஒருவர் அரவணைச்சு எங்கெங்கேருந்தோ வரோம். ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் பெங்களூர், ஒருத்தர் மலேசியா, எங்கெங்கேருந்தோ வர்றோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் எல்லோரும் பார்த்துக்கிறோம், சந்திச்சுக்கிறோம். அதில் எல்லோரும் ஒருவர் அரவணைச்சு போகிறக்கு அந்த அகதீசர் தான் எங்களுக்குள்ளே இருந்து எல்லாரையும் ஒரு வழிப்படுத்தி நடத்தி போகிறாரு. இந்த விழாவை வருஷம் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக நடத்தணும்னு குமாரசுவாமிகளோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. கேடு 6 லட்சம் கிறந்த மதை அருளி செய்தே பேச்சப்பா பூரணத்தில் 3 லட்சம் பேசினேன் 1000த்துள் அடக்கி போட்டே காச்சப்பா 1000ஐ 500ஆக்கி கட்டினேன் 500ஐ 100க்குள்ளே மூச்சப்பா 100ஐ 50ஆக்கி முடித்திட்டேன் 30க்குள் முடிப்போல் தானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. முகிலாகச் செய்து விட்டேன் மைந்தா 30க்குள் அடக்கி விட்டேன் முன்னூல் பார்த்து அகிலமதில் விரித்து விட்டேன் இந்த நூலை. யார்தானும் எந்தனை போல் அறைய மாட்டா. பகிரதியாம் கலைமகளாம் வாணிதானும் பார்வதியும் அருமுகனும் பல பேர்தானும் சகியாத மூர்த்திகளாம் இவர்கள் தானும். சக்தி சிவன் இருப்பிடமோ சாற்றுவீரே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய. சாற்றுதற்கு இது நியாயம் தெரிய கேடு. நந்திமுகனார் என்றும் அயனார் என்றும் தேற்றுதற்கு உலகமதின் மயக்கம் அப்பா. தேவர்கள் 30 வேற்றுருவோ குருதிரனோடு 5 பேரும் வேதாந்த இருப்பிடத்தின் வெளிச்சம் ஆகும். காற்றில் பார் இவர்களோட திறத்தை நாடி கருவூரார் இப்படியே கருதினாரே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः,
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமः. ஓம் நம சிவாய. கருதினார் இப்படி சொன்னேன் கைலாய இடம் எங்கே கருவூர் எங்கே பருதியடா உலகமது பனியின் வாழ்வு பராபரன் ஆறாறு சுயம் பகர்ந்த சோதி ஒருவருமே நிகரற்ற வஸ்துவப்பா ஓகோகோ மயங்காதே ஊன்றி பார்த்து திரிபொருளை அறிவினால் அறிந்து பார்த்து தெரிசிப்பாய் நெறி பத்தும் தீட்சை செய்யே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய. வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் ஆசிரமத்தில் தான் இன்றைக்கி காட்டு சுவாமிகளின் ஜீவ சமாதியில் 5ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா இன்றைக்கி நடந்துட்டுருக்குங்க. ஸோ இதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து இங்கே விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பூஜைகள், அதாவது 108 சங்காபிஷேகம், மூலிகைகளை வச்சு யாகங்கள், இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ நிறைய பக்தர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க, நிறைய சாதுக்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்னதானமும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றுச்சு. இது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தடாகத்தில் இருக்கக்கூடிய அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு அடிவாரத்தில் தான் நம்மளுடைய ஸ்ரீ அகத்தியர் ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு மாதம் பௌர்ணமி பூஜை வந்து நடந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி காட்டு சுவாமிகளுடைய குரு பூஜை, அகத்தியருடைய குரு பூஜை, இது எல்லாமே வந்துட்டு விழாவாக இங்கே ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரீத்தி. நன்றி, வணக்கம்.